கரூர்ல இருந்து போட்டி போடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதே சமயம் உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வெளியூர்ல இருந்து உங்களுக்கு வேலை செஞ்சாரு செந்தில் பாலாஜி. ஆனா செந்தில் பாலாஜி புரிஞ்சுக்கணும், பாராளுமன்ற தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம யாரையாவது கூப்பிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்றோமா? வாலண்டியர்ஸ் பக்கத்து தொகுதியிலிருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க. அது அரசியல் எல்லா பக்கம் நடக்கிறது. வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து சின்ன பசங்க இளைஞர்கள் வேலை செய்யத்தான் போறாங்க. ஆனா கரூர்ல இருந்து ஆளை கொண்டு வந்து இந்த பாக்கெட்ல பணத்தை இந்த பாக்கெட்ல பணத்துல வீதி வீதியா நடந்து போய் உங்களுக்கு 200 உங்களுக்கு 500 பிடிங்க, உங்களுக்கு குண்டா வேணுமா அண்டா வேணுமா ஸ்மார்ட் வாட்ச் வேணுமா பிடிங்க அப்படின்னு மொத்தமாக கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தை குத்தகைக்கு எடுத்திருப்பது யார்? கரூரை சார்ந்த செந்தில் பாலாஜியோடு உணர்ந்து இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள், செந்தில் பாலாஜி தவறாக சேர்த்த சொத்துக்களை தவறாக வெளியே பணத்துக்கு கடுந்து வட்டி கொடுத்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகளை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல இந்த ஜோப்ல பணமும் அந்த ஜோப்ல பணத்தையும் கொண்டு போய் வீடு வீடாக பணத்தை இறைத்துக் கொண்டிருக்கின்றாங்க. இதைத்தான் நம்ம குற்றம் சாட்டுறோம். இன்னைக்கு அதை ஒருபடி மேல போய் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை கூட கரூர்ல இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அந்த 18 வேட்பாளர்கள் கூட கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் தருவதற்கு தயாராக இல்லை. அதிலிருந்தே தெரியுதா செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி உறுதியாயிருச்சுன்னு. இப்ப செந்தில் பாலாஜி எப்படி போயிட்டு இருக்காரு? கரூர்லயும் முடியல, வண்டி எடுத்துட்டு கரூர் போறாரு. கோயம்புத்தூர்ல முடியல, வண்டி எடுத்துட்டு கோயம்புத்தூருக்கு வராரு. ஆனா அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக அழகாக நீட்டா ஒரு தெருவாக நடந்து போய் அவருடைய பிரச்சாரத்தை கண்ணியமாக முடிச்சிட்டு வர்றாங்க. அதனால தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருப்பது. நான் ஏற்கனவே சொன்னது போல தோல்வி என்பது கோயம்புத்தூர் சவுத்தில் ஆரம்பிச்சு சேப்பாக்கு வரைக்கும் இந்த முறை தோல்வியாகத்தான் போகுது. அதனுடைய அறிகுறி தான் நேற்று வேட்பாளர்களுடைய வேட்புமனுடைய ஸ்க்ரூட்டனி நடந்த டிராமா என்பது நேற்று நடந்த ஒரு அறிகுறி. நீங்க குறிப்பிட்ட மாதிரி விஜய் நீங்க என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தான் போட்டி மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பெயர் சொல்லி குறிப்பிடாமே இருக்காரு. ஆனா ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க ஒரு ஒரு வாக்காளர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தினமும் களத்தில் இருக்கணும், தினமும் மக்களை சந்திக்கணும், தினமும் தொகுதியில் பேசணும், இப்படித்தான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி நான் வெளியே வரல அப்படிங்கிறது ஓகே. இன்னைக்கு தேர்தலே நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல்ங்கிறது இன்னைக்கு, நாளைக்கு, நாளானிக்கு 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நம்முடைய பிரச்சாரம் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். 23ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர்த்த காணும், இன்னும் அறிக்கையில் தான் இருக்கிறாங்க, இன்னும் ட்விட்டரில் தான் இருக்காங்க. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தல் நாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி, 2 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு மற்றவங்க இருக்கிறாங்க, இருக்கீங்கன்னு சொல்ல அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையா பிரச்சாரம் பண்றாரு, வெயில்ல கடுமையாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை நான் வரவேற்கிறேன். அவருடைய கருத்து ஒரு பொது இடத்துல வைக்கிறாங்க. ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர் எல்லா கருத்தையும் கேட்டுதான் முடிவு பண்ணணும். ஆனா கருத்துக்களையே வைக்காம சில பேர் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன சொல்லணும்? தப்போ சரியோ பொது இடத்துக்கு வாங்க, தப்போ சரியோ வெயிலுக்கு வாங்க, தப்போ சரியோ மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் தேர்தல் களம் ஒன்று சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லோரும் களத்துக்கு வரணும், எல்லோரும் மக்கள் முன்னாடி நிக்கணும். இன்னைக்கு மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கே களத்துக்கு வரலைன்னா தேர்தலுக்கு பிறகு எப்படி களத்துக்கு வருவாங்க? ஆனா நாளை சாயந்தரத்திலிருந்து என்னுடைய பிரச்சாரமும் கூட ஆரம்பிக்க இருக்கிறதுங்கன்னா, இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்கன்னா, முதல் 4 நாட்களுக்கான நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதுரையில் நம்முடைய கூட்டணி கட்சி முதற்கட்டமாக இந்த 4 நாட்களில் எல்லோரையும் ஆதரித்து நம்முடைய பிரச்சாரம் இருக்கு. எல்லா இடத்திலும் நம்முடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லா நம்முடைய வேட்புமனு தாக்கல் செய்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் வெற்றி பெற வேண்டும். நாளைக்கு சாயந்தரத்திலிருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது. பத்திரிகை நண்பர்களை போகின்ற இடத்துல எல்லாம் சந்திப்பதற்கு நானும் ஆர்வமாக இருக்கின்றேன். மணி நாளைக்கு பேசுகிறேன். அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை நேற்று அமித்ஷாஜி முன்தினம் இங்க முடிச்சுட்டு போனாங்க. பாண்டிச்சேரி முடிச்சுட்டு பாண்டிச்சேரியில நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு நமசிவாயம் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்துவிட்டு திரு அமித்ஷாஜி அவர்கள் போயிருக்கிறாங்க. அமித்ஷாஜி அவங்களுடைய ஸ்கெடியூல் தமிழகத்தில் எங்க வரணும், எப்படி வரணும் அப்படிங்கறத நம்ம பார்ட்டியினுடைய தலைவர்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம சில இடத்த உங்களுக்கு சொல்லியிருக்கோம் யார் வருவாங்க. திரு நிதின் நபீன்ஜி அவர்களும் நம்முடைய தேசிய தலைவர் அவர்களும் வர இருக்கிறாங்க, மூத்த தலைவர்களும் வர இருக்கிறாங்க. அது முறைப்படி நம்முடைய மூத்த தலைவர்கள் சென்னையில் ஒருத்தருடைய ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா,
எல்லா தலைவர்களும் தமிழகத்தில் வேறு வேறு இடத்துல பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஸோ தட் எங்கேயும் கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு அமித்ஷாஜி நம்முடைய மூத்த தலைவர், மிக முக்கியமான இடத்துல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் யார் இருக்கின்றார்களோ நிச்சயமாக வர இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு தெரியும், ஒருங்கிணைந்த இந்த கூட்டணி, ஒருங்கிணைந்த இந்த பிரச்சாரம் என்பது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க பாருங்க அந்த கூட்டணி எந்த அளவுக்கு பிளவுபட்டு இருக்கிறது. பாண்டிச்சேரியில திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை பண்றாங்க. கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை அவர் பாண்டிச்சேரியில் பயன்படுத்தல. ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாம பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் போது மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை கூட பாண்டிச்சேரியில திரு ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தல. இதில் ஆச்சரியம் என்னன்னா ஒரே நாள் பாண்டிச்சேரி ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரே நாள்ல 2 பேரும் பிரச்சாரம் பண்ணாங்க. 2 பேரும் சந்திச்சுக்கல. திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி என்கின்ற வார்த்தையை இவரும் பயன்படுத்தல. அதனால் தமிழகத்தில் திரு ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரம் இருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து ராகுல் காந்தி டிரான்சிட் பண்றார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் டிரான்சிட் பண்றார். கோயம்புத்தூர் தொகுதியில் 2 காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அன்இன்ட்ரெஸ்டட் டிஸ்இன்ட்ரெஸ்டட் பொலிட்டிஷியனாக, ஒரு அலையா விருந்தாளியாக, நமக்கு வேண்டாம் ஏதோ ஒப்புக்கு ஜப்பானியாக ஒரு கட்சி இருக்கு நாம வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மனநிலையை காட்டுது. புதுச்சேரிக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை போயிருக்கிறாங்க, எத்தனை முறை வந்திருக்கிறாங்க, எத்தனை முறை பேசியிருக்கிறாங்க. தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை வந்திருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல டிரான்சிட்டாக பயன்படுத்தியும் கூட ராகுல் காந்தி அவர்கள் 2 வேட்பாளர் வெளியே, இந்த வாசலை தாண்டிங்கன்னா சிங்கநல்லூர் வேட்பாளர், வாசலை தாண்டிங்கன்னா இந்த ஏர்போர்ட் இருக்கிறதே கவுண்டம்பாளையத்தினுடைய வேட்பாளர் தான், ஏர்போர்ட்டே கவுண்டம்பாளையத்தினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் தான். 2 பக்கம் வெளியே வந்து எட்டி ஒரு பிரச்சாரம் கூட பண்ணாம ராகுல் காந்தி சென்றிருக்கின்றார்கள். இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. மேபி ராகுல் காந்தி அவர்களுக்கே இங்கே திமுக ஜெயிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா புதுச்சேரியில் அவருடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் காங்கிரசினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது, இங்கே திமுக தலைமையிலான கூட்டணி ஜெயிப்பதை திரு ராகுல் காந்தி விரும்புகின்றாரா என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் வருகின்ற காலத்தில் நம்ம பார்ப்போம்.